ஆனால் உண்மையிலேயே இதோட பின்னணி தான் சார் என்ன இப்போ ஏன்னா இப்போ இது வரைக்கும் வெங்கட் பிரபுனுடைய மற்ற படங்களுடைய பாடல்கள் கேட்டிருக்கோம். இதில் 3 பாடல்கள் வந்துருச்சு. ஒன்று கூட கேட்கறது வந்து ஒரு ஈர்ப்பு இல்லைன்னும் போது இப்போ நிச்சயமா யுவனுக்கும் தெரியும், வெங்கட் பிரபுக்கும் தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு. ஏன் இந்த சுவாரஸ்யம் இல்லாத ஒரு நிலை? அது இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் போடுற எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சாரி, சில நேரத்தில் மிஸ் ஆகிறது சகஜம்தான். பட் இப்போ 3 சிங்கிள் வந்துருச்சு, 3மே வந்து மக்களுக்கு அது எடுபடல. அதே நேரம் இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. இந்த டைமுக்குள்ளே வந்து அவங்க வேறு ஏதாவது செய்ய முடியும். இப்போ நிறைய பேர் வந்து அதான் சொல்கிறாங்க, தலை இன்னும் நிறைய டைம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து வந்து ஒரு 2 பாட்டாவது ஹிட் ஆகிற மாதிரி கொடுங்க, இந்த பாட்டு எதுவுமே நல்லா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. வெங்கட் பிரபு பேஜ்லேயே போய்ட்டு அதை பண்ணுறாங்க. அவரும் அதை பார்த்துட்டு தான் இருக்கார். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வர கமெண்ட் எல்லாம் வந்து பார்க்காம போகிற ஆள் கிடையாது வெங்கட் பிரபு. ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியா யூஸராக இருந்தால் கூட அவங்க சொல்கிற கருத்து என்னவோ அதுக்கு திருப்பி பதில் சொல்கிற ஒரு டைரக்டர் அவர். அவருக்கும் நிச்சயமாக இது தெரியும், ஏதாவது செய்வாங்களான்னு பார்க்கலாம்.